கவனமாக நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம். ஏசாயா 30:15 18 முடியுள்ள வசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 15 18 முடியுள்ள வசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் அப்படியல்ல, குதிரைகளின் மேல் ஏறி ஓடிப்போவோம் என்கிறீர்கள். அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறிப்போவோம் என்கிறீர்கள். அப்படியே உங்களை துரத்துகிறவர்கள் வேகமாய் துரத்துவார்கள். நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தை போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியைப் போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்பதே. சிந்தனைக்காக வாசித்து கேட்ட பகுதியை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அதில் 15வது வசனத்தின் முதல் பகுதியை உங்களுக்கு முன்பாக சிந்தனைக்காக நான் வைக்க ஆசிக்கின்றேன். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தீர்க்கன் ஏசாயாவை கொண்டு கடவுள் தாழ்த்தப்பட்டு கிடந்த, வாழ்க்கையில உடைக்கப்பட்டு போய் கிடந்த, வாழ்க்கையிலே இடிந்து போய் கிடந்த யூத மக்களுக்கு ஆண்டவர் திருவுளம் பற்றுகிற வார்த்தை. இந்த ஆண்டு கடவுள் நமக்கு தந்திருக்கு புத்தாண்டு வாக்கு என்னவென்று சொன்னால், நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள் என்பதுதான். இது கடவுள் இங்க யூத மக்களுக்கு சொல்கிறார். வாழ்க்கையில் இடிந்து போய் கிடக்கிறார்கள். அசீரியர்களாலே உடைந்து போய் கிடக்கிறார்கள், நொறுங்கி போய் கிடக்கிறார்கள். அவர்களுக்கு கடவுள் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கை இடிந்து போய் கிடக்கிற, தாழ்ந்து போய் கிடக்கிற வாழ்க்கையை மீண்டும் மேல கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். ஒன்று செய்ய ஒரே ஒரு காரியம், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருங்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்றார். உங்களுடைய வாழ்க்கை அசீரியனுடைய பிடியிலிருந்து மீட்கப்பட்டு மீண்டும் வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதற்கு உங்களுக்கு 2 மிக முக்கியமான காரியங்கள். ஒன்று, ரிட்டர்னிங், கடவுளுக்கு நேராக திரும்புகின்ற ஒரு வாழ்க்கை. அடுத்ததாக அமர்ந்திருக்கின்ற ஒரு வாழ்க்கை. அதைத்தான் கடவுள் சொல்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்ப ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் நீங்க எங்கே தொலைந்து போய் கிடந்தாலும் அந்த நிலையிலிருந்து உங்களை மீட்டு
கொண்டு வருவதுதான் ரட்சிப்பு. அதான் கடவுள் சொல்லுகிறார். அதாவது நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படி என்பது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் யூத மக்களை வாழ்விப்பதற்காக கடவுள் கொடுக்கிற ஒரு ஆலோசனைகள், மிக முக்கியமான ஆலோசனை மனம் திரும்புங்கள் என்பதுதான். ஆங்கில வேதாகமும் தெளிவாக சொல்கிறது, ரிட்டர்னிங் அப்படி என்று சொல்கிறது. அப்ப கீழ்ப்படியாமல், அதாவது எங்க நாம் வீழ்ந்து கிடக்கிறோமோ அந்த நிலையிலிருந்து மீண்டும் கடவுளுக்கு நேராக திரும்புகின்ற ஒரு அனுபவம். அநேக நேரத்திலே கீழ்ப்படியாமையினாலும் கடவுளையும் கடவுளுடைய வார்த்தைகளையும் புறக்கணித்த காரணத்தினாலும் அநேக நேரத்தில் நாம் தடம் புரண்டு கிடக்கிறோம். அந்த நிலையிலிருந்து மீண்டும் கடவுளுக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும். அடுத்ததாக, கடவுள் நமக்கு அழைப்புகளையும் கடவுள் நமக்கு பொறுப்புகளையும் தந்திருக்கிறார். அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நாம் ஓடி போயிருக்கலாம். ஆண்டவர் அறிவிச்சிருந்தார், அதிலிருந்து நீங்கள் திரும்பி வாருங்கள். அதோடு மட்டுமல்லாமல் கடவுளுக்கு பிடிக்காத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் முன்னிறுத்தி இருக்கக்கூடும். அந்த நிலையிலிருந்து நீங்கள் திரும்பி வாருங்கள் அப்படி என்று கடவுள் அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2026 ஆண்டிலே கடவுள் நம்மை அழைக்கிறார், திரும்பி வருவதற்கு அழைக்கிறார். எந்த காரியத்தில் நாம் தடம்புரண்டு கிடக்கிறோமோ அதிலிருந்து எழுப்பி மீண்டும் கடவுளுக்கு நேராக திரும்ப அழைக்கிறார். அதான் யோனாவுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். யோனா கடவுள் ஒரு உன்னதமான திட்டத்தோடு, ஒரு பொறுப்போடு கடவுள் யோனாவை அழைத்தார். ஆனால் யோனா அதிலிருந்து தப்பித்து ஓடினான். ஆனால் ஒரு சூழ்நிலை வந்தபோது, ஒரு காரியம் வந்தபோது, எதிர்மறையான திருப்பம் ஏற்பட்ட போது அவன் கடவுளுக்கு நேராக திரும்பினான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ திருப்புதல் மிக முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கை. இந்த புத்தாண்டிலே நிகழ வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம். அதான் கடவுள் திருக்கன் ஓசையாவை கொண்டு சொல்லுகிறார். ஓசையா 6வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடம் திரும்புவோம் வாருங்கள். ஓசாயாவை கொண்டு கடவுள் அழைக்கிறார், கர்த்தரிடம் திரும்புவோம் வாருங்கள். அவர் நம்மை என்ன செய்தார்? பீறினார். ஆனால் அவர் நம்மை என்ன செய்வார்? குணமாக்குவார். நம்மை அடித்தார், நம்முடைய காயங்களை கட்டுவார். எந்த இடங்களிலே நாம் கடவுளை விட்டு விலகி சென்றிருக்கிறோம் என்பதை உயிர்த்து உணர்ந்து கடவுளுக்கு நேராக திரும்ப நாம் அழைக்கப்படுகிறோம். அடுத்து 2வது மிக முக்கியமான காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். நீ அமர்ந்திருந்தால் மனம் திரும்பி என்ன செய்ய வேண்டும்? அமர்ந்திரு சொன்ன என்ன? நீ சும்மா இரு. உன்னுடைய வேலை என்ன? கடவுளுக்கு நேராக திரும்புகின்ற வேலை. எந்த இடத்துல கடவுளுக்கு பிரியமற்ற காரியத்தை செய்தாயோ அதை உயிர்த்து உணர்ந்து அதை தூக்கி எறிந்து விட்டு கடவுளுக்கு நேராக திரும்புகின்ற வேலை. அந்த வேலையை நீ செய்துவிட்டு நீ சும்மா இரு. உன்னுடைய வாழ்க்கை கட்டப்படும். நீ அமர்ந்திரு, உன்னுடைய வாழ்க்கை கட்டப்படும். அல்லது நீ காற்று, உன்னுடைய வாழ்க்கை கட்டப்படும். ஏன்னா அந்த யூத மக்கள் செய்த பெரிய தவறுகள் அதுதான். தன்னுடைய வாழ்க்கையில நெருக்கடிகள் வந்தபோது, தன்னுடைய வாழ்க்கையில எதிராளிகள் முற்றுகையிட்ட போது அவர்கள் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், உதவிக்காக எகிப்தியர்களை அவர்கள் நாடினார்கள்.
கடவுள் சொல்கிறார், எப்பா நீ உண்மையாகவே உன் நிலையிலிருந்து கடவுளுக்கு நேராக திரும்பி விட்டார், நீ எதை குறித்து நீ பதட்டப்படாதே, நீ எதை குறித்து நீ கலங்காதே, எதை குறித்து நீ திகையாதே, அமர்ந்திரு அமர்ந்திரு அப்படின்னு தான் சொல்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி நான் அநேக நேரத்தில் எதிர்பாராத காரியங்கள் நமக்கு வருகின்ற போது நாம் பதட்டம் அடைகின்றோம். என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி போய் செய்யக்கூடாத செயலிலேயும் நாம் இறங்குகின்றோம். ஆனால் கடவுள் சொல்கிறார், செய்ய வேண்டிய காரியம் நீ எனக்கு நேராக திரும்பு, எனக்கு நேராக திரும்பி விட்டு நீ அமர்ந்துரு, மீதி உள்ள காரியங்களை நான் பார்த்துக் கொள்ளுவேன், நீ பதட்டப்படாதே அப்படி என்பதை தான் கடவுள் சொல்கிறார். ஆனால் அந்த யூதர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, யூத மக்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எப்படி செயல்பட்டு சொன்னார்கள், எங்களுக்கு குதிரைகள் இருக்கிறது, குதிரைகள் மீது ஏறி ஓடி போவோம், எங்களுக்கு வாகனங்கள் இருக்கிறது, வாகனங்களிலே ஏறி நாங்கள் வேகமாக சென்று தப்பி விடுவோம், எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா கடவுள் என்ன சொல்கிறார் என்று சொன்னார், எப்பா ஒருவன் வந்து உங்களை பயமுறுத்தினா 1000 பேர் என்ன செய்து ஓடி போயிடுவீங்க, 5 பேர் மிரட்டினா எல்லா மக்களும் நீங்கள் என்ன செய்வீங்க, ஓடி போவீங்க. ஆகையினால நீங்கள் உங்களை நம்பாதீர்கள், உங்கள் குதிரைகளையும் நம்பாதீர்கள், உங்கள் வாகனங்களை நீங்கள் நம்பாதீர்கள், நீங்கள் கடவுள் மேலே நம்பிக்கை வைத்து விட்டு அமர்ந்திருங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 2026வது ஆண்டிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப விரும்புகிறார், கட்டி அமைக்க விரும்புகிறார், திருப்பி கட்ட ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அதற்கு முதலாவது அடிப்படை தேவை, நாம் கடவுளுக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும், கடவுளுக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, நாம் அமர்ந்திருக்க வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும். அதான் அநேக நேரத்தில் நாம் அவசரப்படுகிறதுனால், ஆத்திரப்படுகிறதுனால், பொறுமை இல்லாத காரணத்தினால் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். அதான் வேதம் சொல்கிறது, 18வது வசனம் சொல்லுகிறது, 18வது வசனத்தின் 2வது பகுதி, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அப்போ கடவுளுடைய சரியான தருணம் வருகின்ற வரைக்கும் நாம் காத்திருக்கின்ற மக்களாக காணப்பட வேண்டும். ஆபிரகாம் ஈசாக்குக்காக காத்திருந்தான் என்று திருமறையிலே பார்க்கிறோம். அதே போல சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எழுந்தருளுகின்ற போது சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, நீங்கள் என்ன செய்யுங்கள், காத்திருங்கள், எருசலேமிலே நீங்கள் காத்திருங்கள் அப்படி என்பதுதான். அதே போல மிக முக்கியமான நிகழ்வு, மோசைக்கு எதிராக ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்தார்கள். நாங்க எங்கேயா உள்ள எகிப்தில நாங்கள் கிடைத்த தண்ணியை குடித்துக் கொண்டு கிடைத்த கஞ்சியை சாப்பிட்டு விட்டு நிம்மதியா இருந்திருப்போம். ஆனா இங்கே எங்களை அழைத்துக் கொண்டு வந்து கானான் நாட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று வந்து எங்களை இப்படி மாட்டி விட்டிருக்கிறீரே அப்படி என்று முறுமுறுத்தார்கள். ஆனா மோசே ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்க முன்ன பார்க்கிறீர்கள் செங்கடல், பின்ன பார்க்கிறீர்கள் என்ன இருக்கு, பார்வனுடைய சேனை, பார்வனுடைய படை வந்து கொண்டிருக்கிறது. ஆனா நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் என்ன செய்யாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு ஆண்டவர் செய்கின்ற அற்புதத்தை பாருங்கள். அதான் யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நின்று கொண்டு பொறுமையா இரு, பொறுமையா நின்று பாரு, என்ன நடக்கும் என்பதை பார், நீ பதட்டப்படாதே, நீ
ஆத்திரப்பட்டு ஏதோ பேசாதே, நீ பொறுமையாய் நின்று பார், கடவுள் நடப்பிக்கின்ற செயலை கவனித்து பார். கவனித்தார்கள், அற்புதம் நடந்தது. ஆனந்தமானவர்களே, இந்த ஆண்டிலே ஆண்டவர் நம்மை வெற்றியாளர்களாக மாற்ற விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப விரும்புகிறார். நாம் கடவுளுக்கு நேராக திரும்ப வேண்டும். என்னென்ன ஆகாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில், கடவுளுக்கு ஆகாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியம் அதுதான். அநேக நேரத்தில் ஜீவனுள்ள கடவுளை விட்டுவிட்டு எகிப்தின் கடவுள்களை அவர்கள் பற்றி கொண்டார்கள். எகிப்தில் உள்ள கடவுள், நீதான் எங்களை மீட்டீர், எங்களை ரட்சித்தீர், நீதான் எங்களுக்கு அப்படி என்று அநேக நேரத்தில் இப்படி பற்பல தெய்வங்களை அவர்கள் தழுவி கொண்டார்கள். ஆகையினால்தான் அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். ஆகாத காரியங்கள், ஆகாத வழிபாடுகள், ஆகாத செயல்கள், கடவுளுக்கு மாறான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டோ என்பதை உயிர்த்து உணர்ந்து கடவுளுக்கு நேராக திரும்புவோம். இரண்டாவது, கடவுளுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருப்போம், காத்திருப்போம். நிச்சயமா இந்த 2026 ஆண்டு நமக்கு ஒரு காத்திருக்கின்ற ஆண்டாக அமையுமானால் கடவுள் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில இடைபட முடியும். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில அதிகமாய் செயல்பட முடியும். அன்பானவர்களே, கடந்த ஆண்டிலே 8 நாள் ஆராய்ச்சிக்காக பயணத்துக்காக விண்வெளிக்கு சென்றார்கள் 2 பேர். சுனிதா வில்லியம்ஸ், பட்ஸ் உல்மர் என்பவர், பட்ஸ் வில்மோர் என்பவர் 2 பேர் போனார்கள். எத்தனை நாளைக்கு? வெறும் 8 நாளைக்கு விண்வெளிக்கு பயணத்தை மேற்கொண்டார்கள். ஆனா அவர்களை சுமந்து சென்ற விண்கலம் பழுதாகி போன காரணம், பூமிக்கு திரும்ப முடியுமோ, திரும்புவார்களோ, உயிருடன் வந்து சேர்வார்களோ, அப்படி என்று உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்தது. 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 8 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 1 மாதம் அல்ல, கிட்டத்தட்ட 9 மாதங்கள் விண்வெளியிலே இருந்தார்கள். அதுல பட்ஸ் வில்மோர் என்பவர் ஒரு சிறந்த விசுவாசி. அவர் அருமையான 9 மாதங்களுக்கு பிற்பாடு பூமிக்கு வந்த பிற்பாடு அவர் சொன்னார். என்ன சொன்னார் என்றால், தனித்து விட பத்திரிகை பேட்டி கொடுக்கும் போது சொன்னார், தனித்து விடப்பட்டோமோ என்றால் இல்லை, மாட்டிக்கொண்டோமோ என்றால் இல்லை, கைவிடப்பட்டோமோ என்றால் இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுடைய ஆளுகையும் பிரசன்னத்தையும் பட்ஸ் வில்மோர் அனுபவித்துக் கொண்டிருந்தார். அதான் நம்பிக்கையோடு அவர்கள் காத்திருந்தார்கள். 1-2 மாதங்கள் அல்ல, 9 மாதங்கள். வெறும் 8 நாளுக்காக சென்றவர்கள் திரும்ப முடியாத சூழ்நிலை, பூமிக்கு திரும்ப முடியாத சூழ்நிலையிலே 9 மாதங்கள் காத்திருந்தார்கள். நம்பிக்கை வெற்றியோடு அவர்கள் பூமிக்கு திரும்பினார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சில ஆசீர்வாதங்களும் சில உயர்வுகளும் நம்முடைய வாழ்வுக்கு கிடைக்க வேண்டிய மேன்மைகளும் சில நேரத்தில் தடைபட்டு கொண்டு போகலாம், கால தாமதமாகி கொண்டு போகலாம். ஆனால் கடவுள் நமக்கு இந்த புத்தாண்டிலே சொல்லுகின்ற காரியம் அமர்ந்திரு என்பதுதான். ஏன்னா அமர்ந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்காக காத்திருக்கிறவர்கள், அவருடைய நேரத்திற்காக, அவருடைய செயல்பாட்டிற்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அன்பானவர்களே, நாம் உணர்வோம், சிந்திப்போம். கடவுள் நம்முடைய வாழ்வை கட்ட விரும்புகிறார், கட்டி அமைக்க விரும்புகிறார். கடவுளுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். எதற்கு? உண்மையான மனமாற்றத்துக்கு, உண்மையாக அமர்ந்திருப்பதற்கு ஒப்பு கொடுத்து நாம் கடந்து செல்வோம். நிச்சயமாய் இந்த புத்தாண்டு நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தின் ஆண்டாய் அமையும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தில்